மனிதனுக்கு வரும் 3 விஷயங்கள். கணவன் மனைவி இருவரும் ஷாப்பிங் முடித்து பெரிய ஓட்டலில் போய் சாப்பிட்ட பிறகு காருக்கு வந்தனர். அப்போது ஒரு வயதான அம்மாள் அவர்களிடம் கையேந்தியபடி வர, கணவன் அவளுக்கு பர்சிலிருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அவள் நிறைய நன்றி சொல்லிவிட்டு போனாள். மனைவி, எதற்கு 100 ரூபாய்? கர்ண பரம்பரையோ, 5 10 கிழவிக்கு போட்டிருக்க கூடாதா என்றாள். கணவன் சிரித்து கொண்டே சொன்னான், உனக்கு புடவை, நகைகள், எனக்கு துணி, செருப்பு, பசங்களுக்கு துணிகள் என்று கிட்டத்தட்ட சர்வ சாதாரணமாக லட்சத்தில் செலவு பண்ணினோம். ஆனால் அந்த வயதான அம்மா வயிற்று பசிக்கு சாப்பிட நம்மை தேடி வந்திருக்கா. நம்மால் 2 நேரம் அந்த அம்மா சாப்பிடும்போது நம்மை மனதார நினைக்குமே, அதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம். அந்த அம்மாவோட பசி போகுது. மனுஷனுக்கு 3 விஷயங்கள் எப்போ வரும்னு தெரியாது. அது எப்போ வேணும்னாலும் வரலாம். அது என்னன்னு தெரியுமா? இயலாமை, நோய், இறப்பு. நமக்கு இந்த 3ம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நம்மால் முடியும் போது முடியாதவர்களுக்கு சிறு உதவி பண்ணுறதால கடவுள் நமக்கு அந்த 3ஐயும் தள்ளி போடலாம் என்றார். மனைவி கண் கலங்கி நின்றார். எனவே மேலே சொன்ன 3ம் நமக்கு எப்போதும் வரலாம். அதுவரை நம்மால் முடிந்த நல்லதை செய்வோம்.